இவர் வந்து சரக்கு போட்டு வந்து இடிச்சிட்டாரு. ஒரு அப்படி ஆளுமா தெரியல, ரொம்ப டீசெண்டா பேசிட்டு இருக்காரு. நீங்க இவர் ரொம்ப டீசெண்டா இருக்காரு. காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்காரு. இவர் டீசெண்டா இருக்கா? இல்லப்பா, கண்ணு எதுவும் பிரச்சனையா பாப்போம். கண்ணு இல்லாத கவோரி பயல. சரி ஒண்ணுப்பா, எவ்வளவு வாங்குறேன்னா உங்களுக்கு ஒரு அதுல பாதி காசு தரேன். உனக்கு ஒன்னும் கோட்டு காசு வேணுமா? உனக்கு ஒன்னும் கோட்டு காசு வேணுமா? ஆளு போய் வச்சுக்கிடுவான். 5000 ரூபாய் கிளிப்பாம 100 ரூபாயா இல்லையா? 5000 ரூபாய் எங்க போறது? வண்டி எடுத்து நீயே பார்த்து கொடுத்து அனுப்பு. அப்படிலாம் கொடுக்கலாம் எனக்கு அவசியம் கிடையாது. இந்த காசை வண்டி செலவுக்கு நீங்க கொடுத்துட்டு போ, அது வந்து நான் கொடுக்கலாம் முடியாது. 10 பைசா கிட்ட போடா. உங்க அப்பா சொல்லி வாங்கி தரேன். திருப்புறம் அங்காளி பங்காளி சண்டை விட்டுக்கிறோம். அங்காளி பங்காளி சண்டை விட்டுக்கிறோம். உங்களுக்கு என்னங்க பஞ்சாயத்து? நீங்க எதுக்கு வந்தீங்க? வாராண்டி வாராண்டி தங்க கட்டு பம்புக்கு போராண்டி சிங்க கொட்டு. அப்போ நல்லாக்கீங்களா? எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியா சும்மா இருக்கிற வண்டி எடுத்துக்கிறீங்க. சும்மா இருக்கு அடிப்போமா? புது வண்டியே வாங்கியிருக்கேன், ஓட்ட தெரியல. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? இப்போ இங்க வந்துகிட்டு இருந்தேன், நிப்பாட்டி வச்சிருந்தேன் வண்டியை. புது பைக்கு ஹார்லிக்ஸ். இந்த வண்டி பேரு ஹார்லிக்ஸ். வாங்கினது ஃப்ரீயா கொடுத்தாங்க, அது விஷயம். இவர் வந்து சரக்கு போட்டு வந்து இடிச்சிட்டாரு. ஒரு அப்படி ஆளுமா தெரியல, ரொம்ப டீசெண்டா பேசிட்டு இருக்காரு. நீங்க இவர் ரொம்ப டீசெண்டா இருக்காரு. காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்காரு. இவர் டீசெண்டா இருக்கா? இல்லப்பா, கண்ணு எதுவும் பிரச்சனையா பாப்போம். கண்ணு இல்லாத கவோரி பயல. நான் டீசெண்டா இல்ல, இவர் டீசெண்டா இருக்காரு. சரக்கு போட்டுருந்தாரு. உன்னை வந்து நீ இப்படி வண்டி ஒரே ஊருக்காரங்களா சப்போர்ட்டா? ஆறு உன்னதான் குடி சொல்றேன். எப்ப நாயத்தை பேச வந்திருக்கிறப்ப நீ என்னப்பா நாயத்தை பேசுறதுக்கு நீங்க என்ன நாட்டாம அருணுச்சியா? டேய் பசுமதி வண்டி ஏறா. நாட்டாம ஆளை பார்த்தவன உனக்கு தெரியலையா? தெரியல. என்னப்பா இப்படி சரி எவ்வளவு வச்சிருக்கீங்க? தாங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க? நாட்டாம எல்லாம் வந்து காசெல்லாம் கொடுக்க என்னங்க மாட்டாங்க. பஞ்சாயத்து மேல பஞ்சாயத்து நாட்டாமன்னா நாங்க உங்கள்ட்ட பணத்தை வாங்குவோம். நாங்க இருக்கும் இப்ப நாங்க சொல்றேன், இப்ப என்ன செய்யணுன்ற? நாயத்தை பேசி காசு அவர் வந்து உன்னை அடிச்சாருன்ற. அப்ப நீ என்ன பேசுறீங்க? பாட்டி உள்ள ஓட்டு வெளியே வந்திருக்கேன், வண்டி எடுக்க போற வண்டி எடுத்துக்காப்ல. அப்ப நான் பாடி வந்து என்னப்பான்னு கேட்டியா, நீ நாட்டாமன்றாரு, அந்த பணத்தை கேட்கிறாரு. நாட்டாம என்ன செய்வாரு? இவர்கிட்ட தான் இப்ப பணத்தை வாங்க. பயந்துட்டேன். உன் முகத்திலேயே பயம் தெரியுது உனக்கு. பயமா எனக்கா? சரி ஒண்ணுப்பா, எவ்வளவு வாங்குறேன்னா உங்களுக்கு ஒரு அதுல பாதி காசு தரேன். அவருக்கு தெரியல என்ன, அவர் ஆள் பக்கத்துல பேச வச்சிருக்காரு. எல்கேஜி படிக்கிற பிள்ளைப்பா. அடங்கொப்பம் தாமிரபரணியில தலைமுழுக வண்டி எடுத்துக்காப்ல. அதுக்கு என்ன செலவா கொடுத்துட்டு போயிருப்பா. இருப்பா. யாரு இடிச்சா? இருப்பா. ஏன் அடிச்சா? யார் அடிச்சா? வேற யார் அடிச்சா? கோவப்பட்டான், டென்ஷன் ஆயினா நம்ம வேற மாதிரி அவர் பார்த்த பச்சை புள்ள மாதிரி இருக்காரு, எல்கேஜி படிக்கிற மாதிரி இருக்காரு. இந்த வண்டி ஓட்டுற அவர்கிட்ட போய் காசு பச்சை மண்ணுடா. பொறுப்பா பேசுவாப்பா, பேசுவாப்பா. வாப்பா, நீ ஏன்பா செத்து பேர போறப்பா? இதே வெடிச்சிட போது போனக்கு நாக்கு தள்ளி செத்துருவேங்க. உனக்கு ஒன்னும் கோட்டு காசு வேணுமா? ஆளு போய் வச்சுக்கிடுவான். 5000 ரூபாய் கிளிப்பாம 100 ரூபாயா இல்லையா? 5000 ரூபாய் எங்க போறது? வண்டி எடுத்து நீயே பார்த்து கொடுத்து அனுப்பு. அப்படிலாம் கொடுக்கலாம் எனக்கு அவசியம் கிடையாது. இந்த காசை வண்டி செலவுக்கு நீங்க கொடுத்துட்டு போ, அது வந்து நான் கொடுக்கலாம் முடியாது. 10 பைசா கிட்ட போடா. காசு இல்லையா? காசுலாம் கிடையாது. வண்டி நல்லா தானே பாருக்க. ஒண்ணுமே ஆகல. என் வண்டி தான் ஸ்கிராட்ச் ஆயிருச்சு. வண்டிக்கு வண்டிக்கு சேல்ஸ் பண்ணி போப்பா. முதல்ல பல்ல விளக்குங்க, பேஸ்ட் வாங்கிட்டு வரேன். போய் பல்லு விளக்கியா? உனக்கு என்ன காசு கொடுக்கணும்? காசுங்க இடிச்சதுக்கு. யாரு ஏன் வண்டி எடுத்துட்டு உனக்கு நான் காசு தரணுமாக்கா? இடிச்சது தப்பு தானே. திருப்பரங்குன்றத்துல பாத்துக்க நான் உங்க அப்பா சொல்லி வாங்கி தரேன். அங்காளி பங்காளி சண்டை விட்டுக்கிறோம். உங்களுக்கு என்னங்க பஞ்சாயத்து? நீங்க எதுக்கு வந்தீங்க? அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. என்ன பங்காளி நமக்குள்ள இருக்கான்? இவர் யாரு? பங்காளி இவர் சொல்ற நமக்குள்ள சண்டை. இவர் எதுக்கு வர்றாருல? பங்காளி நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கான். எங்க அப்பா தானே வண்டி வாங்கி கொடுத்தாரு உனக்கு. எங்க அப்பா தானே வண்டி வாங்கி கொடுத்தாரு. இவர் யாரு பஞ்சாயத்துக்கு? முதல்ல இவரை போய் சொல்லு. முதல்ல நீயா பேசியது என்னண்டே நீயா பேசி
அவர் காசு கொடுக்குற கும்பல் மாதிரி ரொம்ப நேரமா நம்ம ஓன்றது வாங்கி எனக்கு கொடுக்குன்னு பாக்குறாரு, ஏன்றது வாங்கி உனக்கு கொடுக்குன்னு பாக்குறாரு. ஏய் வண்டி எடுத்து நீயா? சரி பங்காளி, நமக்குள்ள 1000 இருக்கு, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம அப்படி இருப்போம் அப்படி இருப்போம். இங்க காசை வாங்கி கொடு, அவர் எதுக்கு நின்றுட்டு இருக்காரு, அவரை போய் சொல்லு போல. அவ்வளவுதாங்க உங்களுக்கு. எங்களுக்குள்ள 1000 இருக்கு, நாங்க சொந்த வந்தோம் பழக்க வழக்கம். வா பங்காளி, நீ ஒன்ன எவ்வளவு தருவா? வா 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 பேசிக்கிறோம் வா. போறேன் நான் போறேன். நீ எனக்கு எவ்வளவு சொல்லி கொடு. போயிட்டாரு. கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. ஆ கொடுக்க முடியாது. உனக்கு எவ்வளவுதான் இருக்கு? கொடுக்க முடியாது. ஏன் வண்டி தள்ளி பைசா இல்ல. பீடி வாங்கவே 15 பைசா இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க. சரி போய் தொலை. கிளம்பு கிளம்பு கிளம்பு, போய் தொலை. மன்னிச்சு விட்டேன் போ. போனேன் மன்னிச்சு விட்டேன் போனேன். என்ன மனுச்சு விட்டியாவா? போனேன் மன்னிச்சு விட்டேனே போனேன். மனுச்சு விட்டு இருக்கா? மன்னிச்சு விட்டு வந்துட்டாருனே, அவர் திருப்பி வந்துட்டாருனே, கரகம் முடிச்சவரு. சும்மா வண்டி ஓடிக்கிட்டு இருக்காரு. என்ன 2 பேர் ரத்தம் குடிச்சிருக்காரு. 2 பேர் அடி வாங்க போறியா ஏரியாக்குள்ள? போறியா? அவரு நானும் சொந்தக்காரன், 1000 இருக்கு, உனக்கு என்னையா பஞ்சாயத்து போயா? அவரு நானும் சொந்தக்காரன், 1000 இருக்கு, உனக்கு என்னையா பஞ்சாயத்து போயா? நீ என்ன மாமா என்ன மாமா? முதல்ல வந்து அவரு பங்காளி மாமா அப்புறம் என்ன சொல்றேன் கேளு மாமா. மாமா மாமா நம்ம 1000 பிரச்சனை இருக்கு நமக்குள்ள. போன் அடிச்சு ஆம்புலன்ஸ் மாமா மனதுல வண்டி அடிச்சு, மாமா வண்டி அடிச்சு இவன்ட்ட கேளு மாமா. ஏய் அவன்ட்ட கேளு மாமா. போ. என்ன மாமா நிக்கிட்டியா? உன்னை பங்காளி நிக்கிட்டியா? மாமா வண்டி செப்பா ஓட்டி ஓடிக்கிட்டியா? மாமா, நீ காசு வாங்கி நீ வச்சுக்க மாமா. மாமா நீ காசு வாங்கி வச்சுக்கோ மாமா. போ மாமா நீ காசு வாங்கி வச்சுக்கோ மாமா. யாருனே தெரிய மாட்டேங்குது ஏரியாக்குள்ள வந்து நிக்கிறது. மீசக்கார மாமா. மாமா காசு வாங்கி வச்சுக்க. வீட்டு போ. சரி மாமா காசு வாங்கி வச்சுக்க. வண்டி வாங்கி போ கிளம்பி வீட்டு போ. கட்டாத செத்து போயிருவா, கட்டாத செத்து போயிருவா. காசு வாங்க காசு வாங்க காசு வாங்க. போ ஒரு லாரி வந்து உன்னை ஏத்திட்டு போறேன். காசு வாங்கிக்க மாமா. மாமா மீசக்கார மாமா காசு வாங்கிக்க. வரண்டா சின்னசாமி. வரட்டா